ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 2025ஆம் ஆண்டு பிறந்த உடனே வரக்கூடிய முதல் அமாவாசையே இந்த தை அமாவாசை தாங்க. ஸோ ஆண்டினுடைய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனாலும் தை அமாவாசை இன்னுமே ஒரு சிறப்பு பெற்றிருக்கு. பொதுவாக மற்ற அமாவாசைகளை காட்டிலும் தை அமாவாசைக்கு தனித்துவமானது இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தை மாதமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தை மாதம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான். அதிலும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு நம்ம அழைச்சிட்டு வருவோம். அதே போல் நல்லபடியாக அவங்கள திருப்பி விடை கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். அதுவும் இந்த தை அமாவாசையில் தான் நம்ம திருப்பி அவங்க அனுப்பி வைக்கிறோம். அவங்க மீண்டும் போய் பித்ருலோகத்தில் நல்ல கதியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம வாழ்த்தி வணங்கி அவங்கள அனுப்பி வைக்கிறோம். மேலும் அவங்க போகும் பொழுது நமக்கு வேண்டிய ஆசைகள் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. பொதுவாகவே யார் ஒருவர் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய தவறி இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்தினாலும் அதை ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு மகாவிஷ்ணு கூறியிருக்காரு. அந்த அளவுக்கு முன்னோர்களுக்கு ஒரு சிறப்புகளானது இருக்குது. எப்போதுமே நம்மளுடைய முன்னோர்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போதும். அவங்க சந்தோஷப்பட்டு ஆசைகளை கொடுத்தாங்கன்னா போதும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதிலும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், எதற்காக இந்த சண்டைகள் வருது அப்படின்னே யாருக்கும் தெரியாது. குடும்ப பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தலை தூக்கி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வறுமை இன்னுமே பார்த்திங்கன்னா தலைவிரித்தாடும். ஏன்னா நம்ம வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருந்தாலுமே கூட சேமிப்பு அப்படின்ற ஒன்று இல்லாமலே போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய பசி தாகம் எல்லாம் தீராமல் அவங்க அலைஞ்சிட்ருக்காதாங்க. ஒரு ஆன்மா ஒரு உடல்ல இருந்து வெளியேறுது அப்படின்னா நேரடியாக அவங்க பரலோகம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா பித்ருலோகத்துக்கு தான் போகும். பித்ருலோகத்தில் போய் அவங்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப அடுத்த ஒரு பிறவி எடுக்கிற வரைக்குமே அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் உடல் அப்படின்றது இல்லையே, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படிப்பட்ட அந்த உடல் இல்லாத ஆன்மாவினுடைய பசியும் தாகத்தையும் தீர்க்கக்கூடிய புண்ணியம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க அந்த பசி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக முன்னாடி வாழ்ந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய சந்ததியினர் அவங்களுக்கு சிறப்பாக வழிபாடுகள் செய்து பூஜைகள் எல்லாம் செய்து தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் தீர்ந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ பசி தாகம் ஒருவருக்கு தீர்க்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஈடு இணையாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் முடிந்த அளவுக்கு பசி அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம இது போல் செய்யும் பொழுது அவங்களுடைய பசி தாகம் தீர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நிறைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். தை அமாவாசை மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ரொம்பவே தனித்துவத்தோடு இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மீனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. அதாவது 6ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறாரு. கூடவே 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா புகழோடு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் நீங்கள் பெறும். இந்த நாட்களில் அடிக்கடி நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏற்படுதுன்னா மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. கூடவே குலதெய்வ வழிபாட்டிலையும் நீங்கள் அதிக அளவு ஈடுபாடு அடைவீங்க. வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுப காரியங்கள் குறித்து பேசுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ என்ன நடந்தாலுமே மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அற்புதமாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் என்ன கடவுளை வணங்கிட்டு வந்தீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க உங்களை நல்லா அடையாளப்படுத்தி காட்டுவாங்க. நிறைய பேருக்கு 11வது இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை கொடுக்கக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கை என்னென்ன வழிகளில் நமக்கு வரங்களை கொடுக்குதோ அது எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே காசு பணம் இது தொடர்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய நாட்களில் தீர ஆரம்பிக்கும். யாரை எல்லாம் நம்ம நம்ப முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் மனதளவில் முதல்ல மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாதையில் புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இளம் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நல்லா படிப்பாங்க. மீனராசியை உடையவங்க எல்லாருக்குமே நல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 5ஆம் இடத்த சூரியன் பார்க்கறதும், அதாவது புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்க செல்லக்கூடியவங்க, ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சேரும். மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ அரசாங்க ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக சிறப்பாக முடிவடையும். அது இல்லாமல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாட்களில் தந்தை வழி உறவுகளால் தாங்க மிகப்பெரிய ஆதாயமானது கிடைக்க இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு பண வரவுகள் கணிசமாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர எந்த நிலையிலும் உங்களுக்கு மாற்றம் பெறாது. அதே நேரம் இந்த நாட்களில் உறவினர்களுடைய வருகையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்படும். அதே போல் உறவினர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் சிறப்பாக முடிவடையும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இது போல் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் எதிரிகளுடைய தொல்லைகளும் கூட இல்லாமல் போகும். இந்த டைமில் உங்களுடைய முயற்சிகளுக்கு கணவன் மனைவி மகள் உள்ளிட்ட அனைத்து விதமான குடும்ப பெண்களும் பார்த்திங்கன்னா பக்கபலமாக இருப்பாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் மீனராசியுடைய ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால் நல்ல ஒரு பலன்களும் அடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் விலையுயர்ந்த நகை மற்றும் பொருட்களை மட்டும் இரவல் தராதீங்க. அதே போல் யாருக்கிட்டே இருந்தும் நீங்கள் வாங்கிக்கவும் வேண்டாம். ஏன்னா தேவையில்லாமல் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக களவு போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குங்க. அதனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோடையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம். ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தந்தையோட என்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலுமே கூட இப்போ எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்கள் கூட பணியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பெல்லாம் தருவாங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது இப்போ அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கும். ஸோ துணிந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அதே போல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாக போகுங்க. தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீங்க. அதே தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. விற்பனையும் சரி லாபமும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் இப்போ கிடைக்குங்க. வியாபாரத்தை எப்படியாவது விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் இந்த டைமில் நீங்கள் ஈடுபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் மீனராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலைகள் அனைத்துமே இந்த நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதே போல் கணவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே சூப்பராக நடந்து முடியும். உறவினர்களுக்கிடையே கூட மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீனராசி நேயர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. கூடவே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்லதே நடக்கும்.
இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.